ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரி எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து கடையிலேருந்து அப்பளம் நினச்சி வாங்கிட்டு வந்தேன். அந்த சின்ன சின்ன அப்பளத்தை அதை வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் அப்படியே புஷ்ஷுன்னு அந்த பானிபூரி மாதிரி வந்துச்சு. அப்புறம் தான் ஐயோ இது வந்து பானிபூரி போல் இருக்குது, நம்ம வத்தல் நினச்சி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன். உடனே அவள் சரி மம்மி, அப்போ வந்து நம்ம பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பானிபூரி செய்ய ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அந்த அப்பளத்தெல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டு புதினா தண்ணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த பானிபூரியை பொரித்து எடுத்ததுக்குள்ளே எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புதினா தண்ணியை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கடையில் ரோட்டில் விற்கிறத வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் உங்களுடைய வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு தெரியும்.